பண்றாங்க, கஸ்தூரியை பிடிக்க 2 தனிப்படை அமைச்சிருக்காங்க. தெரியல, ஒரு பேசுறதெல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்துகிற குற்றம் அப்படின்னு நான் பார்க்கல. அந்த மாதிரி பார்க்கல. ஒரு கருத்து அது வருத்தம் தெரிவித்த பிறகு அதை விட்டுடலாம். இது மாதிரி இதை விடலாம் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இப்போ என்னையெல்லாம் நீங்கள் வலையுடைய தட்டி பாருங்களேன், ஒருத்தர் எப்படி பேசுகிறாங்கன்னு. இதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லைங்கிற அளவுக்கு பேசுவாங்க. அது அவ்வளோ பெரிய குற்றமாக நான் கருதலை. அவர்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்குது, அதை செய்கிறாங்க. அது ஒரு அரசியல் பழிவாங்கலாக தான் நான் பார்க்குறேன். என்ன ஆய்வு? ஆய்வு நடத்தினாரு, அந்த ஆய்வு பற்றி சொல்லுங்க. அப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட் நிகழ்ச்சி, அதில் வந்துட்டு அவர் கட்சியினுடைய கொடி போயிட்டு டிஷர்ட் போடுறாரு. அவர் கட்சி, அவர் ஆட்சி, அவர் அரசு, அதனால அவர் கட்சி கொடியோடு வர்றாரு. அப்படி நம்ம கேட்க முடியாது. யார் கேட்பா? நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு நீதிபதி அரசியல் பேசக்கூடாது, ஒரு மாவட்ட ஆட்சி பணியில் இருக்கிறவர் அரசியல் பேசக்கூடாது, உயர் காவல்துறை அதிகாரிகள் பேசக்கூடாது, அரசு வழக்கறிஞர்கள் அரசியல் பேசக்கூடாது, ஆசிரியர் பெருமக்கள் பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. ஆனால் இது எல்லாத்தையும் அடக்கி கட்டி ஆளுகிற முதலமைச்சர், துணை முதலமைச்சர்லாம் அரசியல் பேசலாம். அந்த மாதிரி தான் அவங்க அரசு விழாவில் அவங்க அடையாளங்களோடு வர்றது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சரி, இப்போ என்ன செய்யலாம், நம்ம கண்டிக்கிறோம், அதனால அடுத்த முறையும் அதே தான் செய்வாங்க. அவங்க அரசு மக்கள் காசில் மக்களுக்கான நிவாரணம் ஒரு அரிசி கொடுக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், அதில் அந்த கட்சி தலைவர்களின் படம், அந்த கட்சியின் சின்னம் பொறிக்கப்படுதா இல்லையா? அரசு ஒரு நலத்திட்டம் கொடுக்குது வச்சுக்கிறீங்க. இப்போ ஒரு மிக்சி கொடுக்குது, கிரைண்டர் கொடுக்குது, மின்விசிறி கொடுக்குதுன்னே வச்சுக்கிடுவோம். ஒரு மடிக்கணினி கொடுக்குது, அது மக்கள் காசில் தானே கொடுக்குது. அதில் அந்த கட்சியின் அந்த தலைவர், அந்த ஆட்சியில் இருக்க தலைவி, அவங்களுடைய கட்சி சின்னம் பொறிக்கப்படுதா இல்லையா? அது மாதிரி தான் இது. நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து நிகழ்ச்சிக்கு வரல. இதுக்கெல்லாம் என்ற ஒரு கருத்தை கேட்கிறது. அது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ, நாட்டுக்கும் மக்களுக்கு இருக்கிற சிக்கல்களை பேசுவோம்.